happy. Start music. అర్థమైందా రాజా? నాలుగు పోరావడియా. రెడీయా మమ్మీ? Peace, bro. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஆரம்பிக்கலாங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 173வது படத்தை இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. நடிகர் கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிக்குது. கமல்ஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்க போற முதல் படம் இது அப்படிங்கறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற இந்த படத்தோட ப்ரோமோவும் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கு. இது குறித்து சிபி சக்கரவர்த்தி வெளியிட்டிருக்கிற சமூக வலைதள பதிவுல ஒரு சிறு நகரத்திலிருந்து சென்னை வந்த அவருக்கு சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் இயக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவு இருந்ததாகவும் இப்போ அந்த கனவு நிறைவேற வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. நடிகர் விஜயோட ஜனநாயகன் படத்தோட அதிரடி ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. முழு நேர அரசியல்ல இறங்குவதற்கு முன்பாக விஜய் நடிக்க போற கடைசி படம் இதுங்கிறதுனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படம் வரப்போற 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அனிருத் இசையில வெளியாகி இருக்கிற 4 பாடல்களும் பட்டி தொட்டி எங்கோ தூள் கிளப்பிட்டு இருக்கு. புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுங்க. விஜய் சேதுபதி நடிச்சிருக்கிற காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படம் வரும் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அறிவிச்சிருக்காங்க. கிஷோர் பாண்டுரங் பலேக்கர் இயக்கி இருக்கிற இந்த படத்துல அரவிந்த் சாமி, அதித்தி ராவ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. கமல்ஹாசனோட பேசும் படம் மாதிரி இந்த படத்தை ஒரு மௌன படமா உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்திற்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. நடிகர் சூரியோட நடிப்புல உருவாகிட்டு வர்ற மண்டாடி படம் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமாறன் புகழேந்தி இயக்கத்துல எல்ரெட் குமாரின் ஆரிஸ் இன்போ நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துல மஹிமா நம்பியார் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. நடிகர் சுஹால், சத்யராஜ், ரவீந்திரா விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. படகு பந்தயத்தை மையமாக வச்சு இந்த படத்தோட கதைக்களம் உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மொழிகள்ல உருவாக்கிட்டு வர்ற இந்த படத்தை கோடை விடுமுறையில ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா அந்த படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. மலையாள திரையுலகோட சூப்பர் ஸ்டார்ஸான மோகன்லாலும் மம்மூட்டியும் இணைந்து பேட்ரியாட் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. இவர்கள் இணைஞ்சு நடிச்சிருக்கிற இந்த 8வது படத்தை இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் நிறைவடைஞ்சிருக்கிறதாக அந்த படக்குழு தெரிவிச்சிருக்கு. ஆண்டோ ஜோசப் மற்றும் அனில்குமார் இணைஞ்சு தயாரிச்சிருக்கிற இந்த படத்துக்கு சுஷின் சியான் இசையமைச்சிருக்காரு. சமீபத்தில் வெளியான இப்படத்தோட டீசர் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. நன்றி, வணக்கம்.